என்னதான் சொல்லி விட்டு போனாலும் பயமாதமா இருக்கு. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கா, இன்னும் உங்களுக்கு பயம் போல. நடுக்கமாதமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா. எங்க பக்கத்துல தானே விட்டு போயிருக்கோம். நாங்க 2 பேரும் பத்திரமா பிடிச்சின்னு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த பிள்ளை பத்திரமா தான் பாத்துப்பீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நடுக்கம், அம்மா, எனக்கும் மச்சான் கடல வரீங்களா? அது ஏதோ சவுண்ட் வரும், பஞ்செல்லாம் குத்துருக்காண்டா. அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை. தான் சொல்லிட்டு போனால, அது வண்டி எடுக்கும் போது அது மேல் நோக்கி போகுதுல்ல, அப்போ ஒரு சவுண்ட் வருமா. அது சில பேருக்கு ஒத்துக்காதான், அது காது வலிக்குமா. வண்டி வச்சுட்டு அது சத்தம் கேட்காது, அவ்வளவுதான். மற்றபடி பயப்படுறதுக்குலாம் ஒன்றும். சரிம்மா. ஏய், தடன்னு ஆடு மாடி ஒழுங்கா போய் இறங்கிடுவோமா? என்ன பயம் புத்துற? ஏறதா ஒழுங்கா இறங்கவே மாட்டேந்தே. அதான் போதே வாயை வைக்காத. என்ன பயம் ஊத்திட்டு இருக்கு உனக்கு? எத்தப்புறம் பாரு. எத்திராத நீ இருந்தாதான் எனக்கு தைரியமா இருக்கும். அமைதியா சாயம் பேரை குட்டுட்டு உட்காரு. இல்லைன்னா உன் புருஷனை நினைச்சிட்டு உட்காரு. புருஷன் பொண்டாட்டி பயப்படாத பக்கத்துல உட்காரு வரான்னு தோணுதா பாரு. மச்சான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணன் தங்கச்சி பாவம்னு தோணுதா பாரு. என்ன உன் புருஷனுக்கும் அண்ணனுக்கும் கூட போய் உட்காரு. போய் இடம் இருக்கு, போய் உட்காரு போ. வேண்டாம், ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கொஞ்சம் கெத்தா சொல்லிட்டேன். இப்ப போனேன்னு வச்சுக்கோ, அசிங்கமாயிடும். வேணாம் வேணாம், இப்ப அமைதியா உட்காரு. சரி, சண்டை போட்டே இருக்கு. இதெல்லாம் அவசியமாங்க? பயம் போலயே. எங்க மம்மி கூட உட்கார இதுக்கு உட்காந்துட்டு. என்னடா தங்கம், என்ன திரும்பி பாரு. நாங்க மம்மி பக்கத்துல உட்காரணும், நீங்க இப்படி வாங்க. சரி, நீ என்ன உட்காந்துக்கலாமா? எங்க மம்மி பக்கத்துல உட்காரணும். சரி சரி, நான் வரேன், நீ வா. என்னம்மா அவளுக்கு? ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டில் அதை குழந்தைக்கு பயம், வேற ஒன்றும் பயம் மாதிரி தெரியல. ஓ பயமா, சரி சரி. அதான் அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதான். நீங்க உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்வீங்க, உங்க பக்கத்துல உட்காந்துருக்கலாமே. பிடிக்கும் தான், இருந்தாலும் அம்மா இல்ல, அதான் சொல்றேன். அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா கூட க்ளோஸ் ஆகிடான்ட்டு, அதான் அப்படி இருக்கா. ஓ அப்படி, சரி சரி. அவ்வளோதானா? ஏன் திரும்பிட்டாங்க? டேய், பயமா தான் அத்தையை பிடிச்சிக்கொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, உங்க மேல ஏறி உட்காந்து இப்படி நடுங்குற. இருக்க பிடிச்சிட்டு இருக்கேன், பயப்படாது. செஞ்சு விட்டா எப்படிதான் விட மாட்டேன். நீங்களும் நடுங்கிட்டா இருக்கீங்களா? நீ சொல்ல முடியல, அக்கா கூட போயிருக்க வேண்டியதானே? அவங்க அண்ணா கிட்ட தான் கேட்டோம், அவர் தான் முடியாது சொல்லிட்டாரு. அப்புறம் எப்ப தைரியம் வரும்? காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னு திட்டினாரு. ஓ, திட்டு வாங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, திட்டுதான். சரி உட்காருங்க. தியான் எங்கம்மா? ஏதோ பிளான் போட்டு டிக்கெட் போட்ட மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா இருக்கும், யாரும் மொத்தமா இல்ல. இப்போ வேணுமே. இப்ப என்ன பண்றது? அதை விட மாட்டேங்க. வந்து வந்து உட்காருங்க போவாதீங்க, உட்காருங்க போவாதீங்க. இருங்க, டேக் ஆஃப் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்க. சரி சரி, இப்போ அமைதியா இருக்க கொஞ்ச நேரம். என்ன மீ உங்களுக்கு சொல்றது கால் கேட்டு கோவமா வருது. சரி விடுங்க, அங்க போய் தான் கலகம் பண்ணிதான் பாக்கலாம். அதெல்லாம் இல்ல, முடிக்கணும், புரியுது இல்ல? புரிஞ்சுது. ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு முடிச்சு விடலாம். அவங்க வச்சுக்கோ, அதுக்காக தான் நான் வரேன். சரிங்க பாய், ஏன்டா நிக்கிறேன்? வந்து என்கிட்ட உட்காருவா. ஒரு வர வரைக்கும் நான் உட்காரக்கூடாதும். ஓ ரூல்ஸ். அவன் கிடக்குறான், நீ உட்காரு. பரவாயில்ல, அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவன் ஏற்ற சமாதானம் பற்றணும். வேற வேலை இல்லை, விடுங்க. 10 நிமிஷம் நின்றுட்டு போறதே பெட்ரு. அப்ப நீ பாசமாலாம் நிக்கல. ஃப்ரெண்டு மேல கடுப்பா இருக்கு, பாசம்லாம் இல்ல. பேசிக்கோ, அப்புறம் பனிஷ்மெண்ட் நிறைய வாங்குவேன் பாத்து. அவளு இல்லைன்னா நம்மள எந்த கிழி கிழிக்கிறா? அதை விட்டா அந்த மனுஷனுக்கு வேற என்ன தெரியும்? ஒரு நாள் ரூம்ல கூப்பிட்டு போயிட்டு என்ன இருக்கா பாத்துக்கோ. இல்ல, அவன் ஏதோ சொல்ல வர, அமைதியா இருக்கா. ஐயோ, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இவங்க எல்லாம் கேட்கணுமா? அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லுவா, நம்ம கிட்ட சொல்வாளா? சரி, ஸ்டாப் பண்ணத சொல்லு. ரூம் கூட்டு போயிட்டு பனிஷ்மெண்ட் குடுப்பியான்னு உருட்டு கட்டிட்டு சும்மா மொத்துன்னு அடிக்கணும்டி. உருட்டுக்கட்டை? ஆமாண்டி, நல்லா 4-5 உருட்டுக்கட்டை ஒட்டையிற அளவுக்கு அடிக்கணும். அப்படி ஒரு ஆசை இருக்கு. அப்புறம் நம்பி நான் யோசிச்சேன் பாரு, எல்லாம் முட்டாள்தனம். ஒரு நிமிஷம், நான் கூட என் தங்கச்சி தப்பா நினைச்சிட்டேன்டா. இதான் கேரக்டர் இல்ல? ரொம்ப பெருமையா இருக்குமே. சும்மா இருக்குது ஐயா. இத்தனை வருஷம் என்ன டார்ச்சர் பண்ணதுக்கு எனக்கு கூட அந்த கனவு பார்க்க ஆசையா தான் இருக்கு. ஆமா, நீ ஓடிட்டு இருந்த உன்னையும் அதை வச்சு சேர்த்து அடிச்சிருவோம் பாரு. நீ இருக்குன்னு சொல்லவா? இல்ல வேண்டாம். என் ப்ரோ மேல அவ்வளவு கோவம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் கிஃப்ட் பனிஷ்மெண்ட் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கும் லஞ்சம், கடுப்பா இல்ல? எனக்கு என்னவோ நான் 8 வருஷமா தான் நல்லா வாழ்ந்தணும்னு தோணுது. இன்னும் பேச விட்டா இன்னும் கழுவி ஊத்துவா போல இருக்கே. இருந்து நீங்க சொல்ல வர்றது என்ன லாங்குவேஜ் பேசுற? தூய தமிழ்ல ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், வரல. ஓ அப்படி. இதிலிருந்து தாங்கள் கூற வருவது என்ன, புரிஞ்சுதா? ஓகே. இதிலிருந்து தாங்கள் கூற வருவது என்ன? உங்க அண்ணனும் உங்க அத்தானும் என்ன சொல்லுவாங்க? சரி, நம்ம நல்ல தமிழே சொல்லிடலாம். அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை தான், ஹாப்பினஸ் இல்லை. அவங்க வந்தது என்னவோ சந்தோஷம்தான். ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துறாங்கல்ல, அது நிஜமா 8 வருஷமே பெட்டரா தான் இருந்துச்சு எனக்கு. மற்றவங்க டச்சர் இதை விட கம்மின்றீங்க. அவங்களாம் எனிமையா தான் டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் லவ்ன்ற பேரை டார்ச்சர் பண்றாங்கல்ல, அது இன்னும் காண்டா இருக்கு.
பேச விட்டா நானே அழுதுருவேன். போதும், ரொம்ப கழுவி ஊத்திட்டான். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தனியாக அந்த புருஷனை கொஞ்சி பார்த்துருக்கேன், அவங்க பத்தி வர்ணிச்சு பார்த்துருக்கேன். இவன் என்ன இந்த கிழி கிழிக்கிறான் நம்மள? ஃப்ரெண்ட்ஸுங்க கூடனா புருஷங்களை கழுவி ஊத்துறதுதான் வேலை. யாரும் ஒரு புருஷனை பாராட்ட போறது இல்ல. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஓடிட்டா சொல்லிட்டேன். இப்போ புருஷன் இதெல்லாம் கேக்குறாருன்னு தெரிஞ்சா அதான் முதுகு பண்ணு கேட்டுட்டு இருக்கானே, அப்புறம் என்ன? ஏய், நான் இருக்கணும்னு தெரியும். காது கிட்ட வந்து உசு உசுன்னு மூச்சு விட்டா தெரியாதா? டிப்பாவி, ஃப்ராடு ஃப்ராடு. பரவாயில்ல. படி கண்டுபிடிச்சிட்ட. என்ன பார்க்காம என்னை தாண்டி எட்டி எட்டி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கானே, அதை வச்சுதான். சாரி. சமாளிக்க கூட தெரியல, இவ்வளவு தித்தியாடா நீ. என்ன புருஷனை தத்தி கித்தின்லாம் சொல்ற? நான் போனதுனால இவ்வளவு டீசென்டான வார்த்தையை போட்டேன். இல்ல இன்னும் கேவலமா சொல்லிருப்பேன்னு வச்சுக்கோயேன். மாத்து கூப்பிடாடிங்க பாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். கேட்ட வார்த்தையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போதும் ப்ளீஸ். கொஞ்சம் பாடுறா, நல்லா இருக்கு. இவள இதெல்லாம் கிழிக்கலாம் ஆச்சரியப்படணும். கிழிச்சா இல்ல. ஏய் குட்டிமா, அப்பலாம் எங்க போனோம்? நான் கூப்பிடுறேன், அவ்வளவுதான், வரணும். அதெல்லாம் முடியாது. வா, நீட்டே இருக்க முடியாது. சரி, எங்க உட்காரு? இந்த பக்கமா அந்த பக்கமா? எல்லாரும் பார்த்து உட்கார வச்சிட்டியாடா? அதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு வந்துட்டேன்டா. வா, அண்ணா இப்படி உட்காருங்க. புருஷன் தானே, வருவல. இதுதான் சொல்றேன், பிளாக்மெயில். வாங்க போலாம். போலாடா அவன். எனக்கு தெரியும். அண்ணா, ஒரு சண்டை இருக்கு, அதெல்லாம் நிறையவே இருக்கும். பாத்துக்கலாம் விடு. முதுகாம ஆசை. புரியுது, அதனாலதான் நானும் அவகிட்ட சொல்லல. என்ன? பொண்டாட்டி கூட தனியா வரணும்னு ஆசை. இத்தனை பேர் இருக்கோம்ல, அதான் தனியா போட்டிருக்கான். அது அவளுக்கு தெரியாது. இருப்பாளா? திட்டுவாளே. இது அதெல்லாம் சமாளிச்சுப்பான். எப்படி அவகிட்ட சொல்லாம இருக்கீங்க? எனக்கு இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ஆசைலாம் இருக்கு. 8 வருஷத்துல அவன் சில விஷயம் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் நடத்திக்கணும்னு நினைக்கும் போது நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் இல்ல. ஓ, அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ஃப்ரெண்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. சில பெயினை கூட இருந்து பார்த்துருக்கேன்ல, அதனால பண்ணுவேன். ஓகே ஓகே, கேரி ஆன். நம்ம ஈஸியாக தானே பேசிக் கூட்டு வந்திருக்கீங்க. ஏன் பிசினஸ் கிளாஸ் வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? டேக் ஆஃப் ஆகிற டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். இவ்வளோ சுற்றி பார்க்க விட மாட்டாங்களே. சுத்தி பக்கம் வரல, உட்காரு. புச்சி விளையாடுறியா? நம்ம எதுக்கு தனியாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உட்கார், அப்புறம் பேசிக்கலாம். கேடி நமக்கு தனியாக போட்டிருக்க. ஏங்க இந்த வேலை உங்களுக்கு? கோவப்படுத்தாம உட்காந்துறதுக்கு அப்புறம் மற்ற கதை என்ன? எதுவாக இருந்தாலும் உட்காந்துட்டு பேசினா டேக் ஆஃப் ஆர் டைம் அடிச்சு உட்காருன்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காரு. ஏங்க? உட்கார முடியுமா முடியாதா? முடியாது. முடிவு பண்ண. வாங்க போகலாம். இங்க எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசினா அதுக்கப்புறம் பதில் கிடைக்கும். அப்புறம் என்ன முடிவு வேணா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தான் பண்ணணும்னா பண்ணு. சரி உட்கார்றேன். ஏங்க தனியாக போட்டீங்க? எப்பவுமே கொடுக்குற சந்தோஷம் இல்லை உனக்கு, அப்புறம் என்ன பேச்சு? அவங்க கூட அண்ணா கூட இருந்தானே இருக்கான்னு ஆசைப்பட்டேன். இப்போ இதே ஃபிளைட்ல தான் உங்க அண்ணன் இருக்கான். ரிட்டர்ன் வரும்போது நீ ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு அவனுக்கு நடுவில் உட்காரலாம். இப்போ நீங்க நானும் ஒண்ணா, அவ்வளவுதான். ஏம்மா அப்படி பண்ற? இப்போ என்ன உங்க அண்ணா கிட்ட போகணுமா? அங்கிருந்து யாராவது இங்க அமைச்சிட்டு நீ போங்க அண்ணா கிட்ட. வேணும். 2 பேர்ல ஒருத்தர். பாரு ப்ளீஸ். இஷ்டம் இருந்தா இரு, இல்ல யாருன்னா இங்க அமைச்சிட்டு அங்க போயிரு, அவ்வளவுதான். என்ன விடு, நான் உனக்கு வேண்டாம், அவ்வளவுதானே, விட்டுரு. எங்கெங்க உங்களை வேண்டான்னு? உங்க அண்ணன் வேணால போவாங்க. எங்கேயும் போல. இஷ்டம் இல்லாம கடுப்பா யாரும் இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க. நாங்க என்ன யோசிச்சோம், என்ன ஆசை, அதெல்லாம் கேட்க கூட தயாரா இல்லை. அப்புறம் என்ன, கிளம்பி போலாம். கடமைக்கு வாழ்றவங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பூச்சி இப்படிலாம் பேசுற? போல உங்க கூட தான் இருப்பேன். அதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல, பேச மாட்டீங்க. சும்மா சும்மா கோச்சிக்கிறீங்க நீங்க, எனக்கு அவ்வளவுதான். பாருங்களேன். சாரி, நான் ரீசன் கேட்குறேன். சாரி. வாங்க பாருங்க, டேக் ஆஃப் ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க என்னை பார்க்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் மூட் அவுட் வேண்டாம். எல்லாரும் ஆல்ரெடி படுத்தியாச்சு, அப்புறம் என்ன, விடுங்க. என்ன அதான் பேசுறதுங்க கொண்டு, அதாவது டேக் ஆஃப் ஆயிடுச்சுல. இப்போ யார் எங்க வேணாலும் நடக்கலாம், நீங்க நடந்து போங்க. எங்க போகணுமோ அங்க போங்க, உங்களை யாரும் தடுக்க போறது இல்லை. உடனே தப்பாரு. சாரி புச்சி, நான் வேணும்னு பண்ணல. கிளம்பி எங்க போகணுமோ போகலாம். சாரி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி சாரி. பண்ணிட்டேன். என் ஆசை என்ன, என் கனவு என்ன, இது யாருக்காவது கவலை இருக்கான்னு எதுவுமே இல்லை. நான் ஏதோ தேவையில்லாத ஏதோ வாக்கு கொடுத்ததுனால வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்க வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த கடமைக்கு தானே வாழ்றீங்க. இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? ஸ்டெப் இங்கே சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது எனக்கு எவ்வளோ நரகமா இருந்துச்சு தெரியுமா? உன்னை விட்டு வந்துட்டு நீ பேசாம என்னை அமுச்சு வச்ச, முடிவே தெரியாம வழியோட வந்தேன். அப்புறம் எப்போ சென்னைக்கு வந்தாலும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஓடி ஓடி வந்தேன். அப்போ உங்களோட இந்த ஃப்ளைட் ஏறும்போது எனக்கு இந்த ஃப்ளைட் எவ்வளோ நரகமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சென்னையிலேருந்து உன் கூட நம்போது உன் கூட மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? இந்த ஃப்ளைட்டில் ஒரு 10 வாட்டி வந்திருப்பேன் சென்னைக்கு.
ரிட்டன் இங்கேருந்து நான் ஃப்ளைட்டாக போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வாட்டி பார்க்காம எவ்வளோ வேதனையாக வந்திருப்பேன். அது எனக்கு எவ்வளோ நரகமாக இருந்துச்சு. கூப்பிட்ற தூரத்தில் இருக்க அருவனை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாதுன்னு வைராகியம். அப்போ இந்த ஃப்ளைட்டில் அழுதுட்டு மட்டும் தான் வந்திருக்கேன். அந்த ஃப்ளைட்டில் உன் கூட உன்னை பிடிச்சிக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன், விடுங்க. அம்மி, நான் என்ன தப்பா ஆசைப்பட்டேன்? அவங்க ஆசையை தப்புன்னு சொல்லி உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. என் கூட உட்காந்துட்டீங்களா, இப்போ போய் உங்கள் அண்ணன் கூட உட்காந்துக்கோங்க. இது பண்ணாலும் 2 பேர் கூட பண்ணுவேன், அதுதான் நான் ஆசைப்பட்டேன். இவ்வளோ பண்ண வேணாம்னு சொல்லலையே. அது திருப்பி கொச்சின்லேருந்து சென்னைக்கு வரும்போதும் பண்ணலாம்ல. ஆனால் நான் சென்னையிலேருந்து போன இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து கிளம்பும் போது உன் கூட நான் ஆசைப்பட்ட தப்பு இல்லைல்ல. இல்ல, இதை ஃபர்ஸ்டே சொல்லலாம்ல. இன்னைக்கு நான் சொல்கிறத கேட்டிருக்கீங்க. உட்காருங்க, சொல்கிறேன். கேட்டிங்களா? கத்துறது உங்கள் ஃபீலிங்ஸை கொட்டுறது தானே. சாரி அம்மி. வேண்டாம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பேசுறீங்களோ பேசுவீங்க, என்னவோ பண்ணுங்க, என்னை விடுங்க. வேண்டாம், சாரி சாரி. என் செல்லம்ல சரி, கிளம்பி போயிட்டு உங்களுக்கு வேண்டாம் விருப்பம் எதுவும் தேவையில்லைல்ல. படிச்சிருவேன். இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ வீம்பாகாது. பரவாயில்ல. உங்களை பார்க்க முடியல. தெரியுமே, என்னை பார்க்க பிடிக்காதுன்னா. எங்க ரோடு தாங்க தெரியுது, எனக்கு பயமா இருக்குங்க இவ்வளோ ஹைட்டை பார்க்கறது. ஐயோ, இந்த அப்படி ஆகிடப்போகுது. என்னை பார்க்க தேவையில்லை, என்ன பண்ணுங்க பண்ணுங்க போங்க. மாதம் ஆகுங்க. தேவையில்லை, சமான வரத்தில் ஒன்றும் இல்லை, கிளம்புங்க. தங்கல வயிறோல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்ச நாள் தவிர்க்கிட்டே வரல பாரு. சாரி சொல்கிறேன்ல. மன்னிச்சிட்டேன், போங்க. அரைவர சரி, முடிச்சுட்டு வச்சுக்கோங்க போங்க. தானே பார்த்தேன், இப்போ கொஞ்சிட்டு வரல என்ன. ஏதாவது இதே கோவத்தோட இருங்க. அதுக்கப்புறம் யார் செல்லம் தங்கன்னு வந்து கொஞ்சட்டுமே, குட்டிமா கட்டிமா அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவேன். யாரா என்ன பேச்சு பேசுகிறான்ட்டு. திருப்பி சென்னைக்கு வர வரைக்கும் இப்படியே இருக்கணும். யாராவது அவங்க வந்து கொஞ்சட்டுமே. இவ கேடிதான் எப்படி தள்ளி வைக்கிறதுக்கு பிளான் போடுறா. வந்து கொஞ்சத்து கூட வா இருன்னு சொல்லட்டுமே. தள்ளி வச்சாங்கல்ல, அவ்வளோதான். அப்படியே தள்ளி வச்சதுதான். வேற எதுவும் கிடையாது. இதோட சென்னைக்கு வந்து சமாதானம் ஆகிற வரைக்கும் எதுவும் கிடையாது. சென்னைக்கு வந்து கூட சமாதானம் தான். ஃப்ளைட்டை விட்டு இறங்கினா அவங்க யாரும் நான் யாரோ தான். சென்னை வீட்டுக்குள்ள போயிட்டு யோசிக்கிறேன். ஓ, யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம கோபப்பட்டு நம்ம சமாதானப்படுத்துறா. நம்மள சமாதானப்படுத்த வைக்கிறாப்பா. அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க, இவ்வளவு பிளானா அந்த பக்கம் திரும்பி தான் போட்டுருக்காங்க. இங்க பாரு. அப்புறம் நானும் யாரையும் பார்க்கறதா இல்லை. நான் யாரோ, இந்த பக்கத்துல இருக்கவர் யாரோ. யாரோ பார்த்து பேசலாம், தப்பு இல்லை. திரும்பிங்க. தேவையில்லை தேவையில்லை. நான் தேவையில்லைன்னா எதுவும் தேவையில்லை தான். நான் இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்க மாட்டேன், யோசிச்சுக்கோ. இருக்கு, எது யாருக்குமோ செஞ்சாலும் செய்வோம். ஏன்னா காதலுக்கு இருக்கப்பா இவன். என்ன இல்ல, இப்ப இன்னும் ஒரு கண்டிஷன்லாம் போட்ட மாதிரி இருக்கு. நான் எதனா போட்டு போறேன், உங்களுக்கு என்ன? அதை என்ன பார்க்க பிடிக்கல நீங்கல்ல. வேண்டாம், விருப்பத்தாதானே காண்டா இருக்கு. இருந்துக்கோங்க, நானும் தான் காண்டா இருக்கேன். அதான் என்ன கொஞ்சம் உனக்கு வராதுல்ல. வராது. நீ என்ன பண்ணுமோ பண்ணு. என்ன என் கூட பேச மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதானே. சரி, அப்புறம் வேற என்ன கண்டிஷன் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்ப பேசினா சமாதானம் அவர் இன்னும் காண்டா வர்றாரு. பண்ணிச்சுதான் போகணும் போல. என்னதான் உங்க பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு தலை பிச்சுக்குது. எனக்கு என்னவா பிரச்சனை? வேண்டாம் புச்சி, என்ன வெறுப்பேத்தாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. அதானே என் கூட இருந்தாலும் சந்தோஷம் இருக்குமா என்ன? அழுதுடுவேன். வெறுப்பேத்தாதீங்க. வேறு சண்டைக்கு வந்து நிக்காதீங்க. எனக்கு பிடிக்கல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு டாமஞ்சேரியா இருக்க பிடிக்கல. எனக்கு கொஞ்சிட்டு இருக்கவர் தான் வேணும். கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்களா பதிலுக்கு மல்லு தான் கட்டுறீங்க. உன் மல்லு கட்டிட்டாலும் அதுக்கப்புறம் நான் பேசினா ஒரு வார்த்தை பேச மாட்டேன் போங்க. என் கூட பேச பிடிக்குமா என்ன? தொடர்பு அப்படி நின்றுவீங்க, அவ்வளோதானே. பண்ணுங்க பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். பைத்தியம் பிடிச்சி நான் கிறுக்கா திரும்பி போற பாருங்களேன். வெறுப்பேத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ரொம்ப அழகா இருக்கு. நான் சொல்லணும். வேண்டாம், வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் கோவத்துல ஏதாவது வார்த்தை சொல்லிடுவா, பட்டிக்கு டென்ஷன் ஆயிடுவீங்க. அந்த வார்த்தை வாயில வந்துகிட்டே இருக்கு, நான் சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்ததுன்னு வைக்க. எனக்கு இப்படி டென்ஷன் ஆனால் அந்த வார்த்தை வந்துடும். ஒழுங்கா சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க. என்ன அப்புறம் நான் சொல்லிட்டேன்னு கோச்சிக்காதீங்க. அதுக்கு மேலே காண்ட ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நிஜமா வந்துடும். எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லிட்டேன். சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன ரொம்ப கோவம் தலைக்கேறிச்சு. எனக்கு அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்துடும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். டென்ஷன் ஆக்கல. என்னால் அந்த வார்த்தையில கேட்க முடியாதுன்னு தாங்க முடியாது. வா, இவர்கிட்ட முடியலடா, டயர்டாயிடுது. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இது இவ்வளவு காண்டாக்ட் தூங்க போறேன். நீங்க இவ்வளவு காண்டாக்கி என்ன தூங்க வச்சுட்டீங்க. உங்ககிட்ட பேசியே டயர்டாயிட்டேன். சாரி, தூக்கம் வருது. நிச்சயமாவே என்ன சோதிக்கிறீங்க, எனக்கு புரியல. நீங்க ரொம்ப சோதிச்சிட்டீங்க. ஒழுங்கா ஓடிடுங்க. என்ன எனக்கு என்னதான் பிரச்சனை? நைட்டும் தூங்க விட மாட்டீங்க, பகலையும் டார்ச்சர் பண்றீங்க. நான் எப்பதான் தூங்குறது, எப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறது? தூங்கிக்கோ. எங்களுக்கு தெரியும், யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன். சரி, வேண்டாம். சமாதானம் தானே. ஆயாச்சு. முஞ்சப்பார் நல்லா. என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி. திட்டணும் துடிக்குது போல வாங்கி.
நிறைய திட்டம் வந்து துடிக்குது, என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னு வாய் மட்டும் தான் சொல்லுதுன்னா மனசு பல பல வார்த்தையில கேக்குது போல இருக்கு. திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க? இல்ல. அப்புறம் விழுப்புரம் போயிட்டு வாங்க. வந்துடுறியா? மீண்டும் மீண்டுமா? சரி வாங்க. ஒன்றும் தேவையில்லை, வச்ச பஞ்சாயத்துக்கு நான் செம்ம டயர்டா இருக்கேன். குடிக்கிறியா? வேண்டாம். நாம அங்க இல்லைன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? தெரியும் தான். கூலா இருக்கீங்க. 2 டிக்கெட் அப்கிரேட் ஆச்சு, அது நம்ம டிக்கெட்னு சொல்லிப்பேன். இதை புக் பண்ணிட்டு தான் அப்கிரேட் பண்ணேன். அதனால அவங்க விசாரிச்சாலும் இது அப்கிரேட் ஆகிற டிக்கெட்னு தான் சொல்லும். அது அவங்க பண்ணாங்களா நம்ம பண்ணாங்களான்றது மட்டும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வேண்டாம் புச்சி, டென்ஷன் ஆகாத. பிச்சு ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரல் தான் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆசை தோணவே தான் நான் பண்ணேன். அவ்வளோதான் நான் விருப்பத்தது. சரி, போகும்போது உங்க அண்ணன் கூட பக்கத்தே உட்காந்துக்கும் போதுமா? நான் ஒன்றும் வேண்டாம், எனக்கு புரிஞ்சிச்சு நீ வேண்டாம் விருப்பம் தான் வரேன்ட்டு. சொல்லாதீங்க, உங்க கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அது எவ்வளோ சந்தோஷமா சொல்ற பாரு. இப்பெல்லாம் என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, திட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுல. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அப்புறம் சொன்னேன். வண்டியை விருப்பத்தை பண்ணாத. அந்த பக்கம் மேகத்தை பார்த்துட்டு வாங்க. என்ன உன்னை பார்த்து என்ன பண்ண? நீ எதுவும் பேச போறது இல்லை. அது எப்படி ஜடமா இருக்கோ அதுதான் நீயும். நாங்க ஜடம்லாம் சொல்றீங்க. உங்க கீழே யாரும் உங்க கூட நடந்து வர மாட்டேன், நான் தனியா நடந்து போறேன். எனக்கு தெரியுமே நீ ஆபீஸ்ல தான் செய்வேன்னு. இதில் அதை சொல்லிட்டு வேற செய்யற. ஏங்க இவ்வளவு கடுக்கடுன்னு இருக்கக்கூடாதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃப்னது நீ தான். அப்புறம் என்ன? பயப்புள்ள ஏதோ அடி போடுது. உஷாரா இருப்போம். கோமா இருக்கணும், அது கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்களா? கேட்கறதுல செய்ய போறாங்களா? எதுவும் கிடையாது. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சது? சாரி பா டென்ஷன் ஆகிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளு. அவ்வளோ கேட்க போறாங்களா என்ன? நான் நச்ச கேடி. பரவாயில்ல, நீங்க கோமாவே இருந்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு நீங்களா சமாதானம் ஆகுறீங்களோ ஆயிக்கோங்க. வரட்டி நீ கரெக்டா ஸ்கிப் ஆகிறப்ப இவளை வைக்கவே மனசு வர மாட்டேங்குது. வரவும் மாட்டான். இவ்வளோ தள்ளி இருக்கிறது எனக்கு கடுப்பா இருக்கு. இவனை ஏன்னா தள்ளி வைக்கணும்னு தோண மாட்டேங்குது, எனக்கு தெரியல. இருக்க நான் வச்சிருக்கா என்ன? என்ன? ஒன்றும் இல்லை. எதுக்கு என்னன்னு கேட்கறதான் செய்ய போறியா, சொல்ல போறியா? சரி பூச்சிக்கோ, வேண்டாம். ப்ளீஸ் சமாதானம், ஓகேவா? சமாதானமா தான் பொண்ணு. ஓகே. பையன் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டினா சமத்து பையன். நீ எப்பவுமே சமத்து பையன் தான், புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி பூச்சி, கொஞ்சம் கிட்டவா. ஏன் இவ்வளவு தள்ளி வேண்டாம். இதெல்லாம் இறங்கிட்டு பாத்துக்கலாம். என்ன தள்ளி வைக்க போறேன்? லவ் யூ ப்ளீஸ். குட்டிமா. சரி நான் ஒண்ணு சொல்ல, ஓகேவா? ஓகே. என்ன கழிக்கு வர மனசு வரலையே? வரல. இவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நினைச்சேன், இங்க ஒரு யானை பேத்தி இருக்காளே, அவ எல்லாம் போயிட்டாலே. நிஜமா கியூட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓய் என்னமா கிட்டவாய பிச்சு அதுக்கு ஓய்ன்றீங்க? நல்லா இருக்குல்ல? இருக்கோம். பரப்பரன்னு ஒழுங்கா நீயே வந்துடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மாவே கை பரப்பறணும். எதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்ல மெயின்டைன் பண்ணணும்? இங்க எதுவும் பண்ண தேவையில்ல, போயிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சரி, நீங்க எப்ப எல்லாட்டையும் பேசுறீங்க, நான் போட்டுமா? மேடம் போனா அங்கேயே செட்டில் ஆயிடுவீங்க, அதானே? தெரியும் பிளான் என்ன எனக்கு தெரியும். இதுல இப்ப சொல்லுங்க, நீங்களா நானா? நான் அனுப்பிட்டு வருமா? அப்ப 5 நிமிஷத்துல வருவேன். நீ போனீங்கன்னா 6 நாள் ஆக்கிடுவேன். போடுங்க. சாரி வா. பிச்சு ஆடா கிட்ட வா, அப்புறம் ஓடிட்டுரு. அதெல்லாம் வீட்டுல போய் பார்த்துக்கலாம். ஓடுங்க. வண்டியில கூடதான். இப்போ சரி வா போலாம். போலாமா? ஓ பேபி, போய் பார்த்துட்டு வா. ரோட்டுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. அவளுக்கு ஏதாவது ஐஸ் வாங்கி கொடுத்தீங்களா? ஐஸ் வாங்கி தர போறோம். இல்ல, த்ரோட் லைட்டா இதுவா இருக்கே. அது மாமனும் மச்சனும் பண்ண விஷயத்துல ஏதாவது இருக்கும். அழுத்தம் த்ரோட் இப்படியாச்சா? எல்லாரையும் பாருங்க. பார்த்துக்கிறேன். சரி நான் பார்த்துட்டு அதை பண்ணுங்க முதல்ல. செல்லும் வந்துடுறேன். ஓகே புச்சி, பாய். சொல்ல மாட்டேன், 5 நிமிஷத்துல வரும். சரி வாங்க. 2 குட்டீஸ் இல்ல அப்படி நடிங்கிட்டு சின்ன பையன் தான். ஆமா ஆனா இப்ப ஜாலியா இருக்கு, அதனால இருக்குல்ல. அவ்வளவுதான், வாங்க போலாம். இருக்கீங்களா? வேணுமா? வேண்டாம் மாமி, போலாம். வாங்க போலாம். மட்டும் கேட்கவே இல்ல தவிர வேற எதுவும் சொல்ல போறது இல்ல. இங்க ஐஸ் வாங்கி தரத்துக்கு உனக்கு வெளியே வாங்கி தரலாம். அதுவும் இந்த ஊர் கிளைமேட் இப்ப எவ்வளவு சில்லுன்னு இருக்கிறாலும் ஒரு ஐஸ் இந்த ஊர்ல கிடையாது. ஆமி நிஜமாதான், வா போலாம். சரி போலாம். அதுக்கு இருக்குடா, என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கு. தேர்ந்தது கிடைக்கல. 2 மட்டும் கிடைக்க ஒரு வாரம் போயிடுச்சுங்களோ. இப்படி வரப்போ அவங்க வெறுப்பேத்தாது.
அதான் அது அண்ணனுக்கு எப்படி வரம் போகும் பாரு. இதுக்கு இருக்கு ஒழுங்கா பார்த்துருக்காது. வாடம் போலாம். நம்ம இந்த பக்கம் வந்திருக்கீங்க, இது வழியே கிடையாது. உட்காரலாம். ஐ, அப்ப சார் எங்கேயும் போகலையா? இது வழி கிடையாதா? நான் சொல்றேன், இவங்க தானே வழினாங்க. இப்படி லூஸ் வருது நிக்க. ஆமா, அங்க ஒரு யானை பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் போகணும். ஓ அப்படியா? இது உள்ள வர்றதுக்கு அதான் எக்ஸு. ஓகே ஓகே. சரிம்மா, நீங்க வாங்க, போய் ஆயத்தோட பார்த்துட்டு வரேன். அந்த பக்கம் தானடா? அங்க போனாலே பசங்க எல்லாம் இருப்பாங்க. சரி சரி, அந்த பக்கம் போறேன். அத்தா இவங்க நீங்க பாத்துக்கோங்க. அத்தா உனதான் கூப்பிடுறேன். பாரு என்னம்மா, என்ன ஏன் கத்திட்டு இருக்க? கூப்பிட ஒரு போ. கவனிச்சிருக்க மாட்டான், அவன் வேலை விஷயமும் யோசிச்சுட்டு இருக்கால, அதுல இருப்பாமா. சரியில்லை, வர வர பாத்துக்கிறேன். ஏன் இதை பார்த்தா பிடிக்கவே மாட்டேந்தோம். என்ன குழந்தை தானே, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அவன்கிட்ட. இந்த அளவுக்கு யாரையும் வெறுத்து நான் பார்த்ததே இல்லை. அவன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வெறுக்கவும் மாட்டான். இவங்க 2 பேரும் ஏன் அப்படி வெறுக்கிறானோ? அவங்க 3 பேருமே அவன் வெறுக்கிறான். அவளால வெறுக்கிறானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? என்னன்னு புரிய மாட்டேன். தலை பிச்சுக்குது. அதுவும் தப்பு தானே, அது மட்டும் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. நல்லவனா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம போடா. ஒரு பசங்களையும் காணும், போனும் தெரியல என்னன்னு தெரியல. சொல்ல கேட்காம ஓடி நடந்து வந்துட்டு இவ்வளவு பேச்சு உங்களுக்கு தேவையா? இல்லடா, சும்மா சுத்தி பார்க்க அழகாச்சு அப்படியே வந்து. அப்போ இருங்க, அவங்க உங்களுக்கு தேடிட்டு வருவாங்க. வழி தப்புன்ற அதையும் கேட்கல. சரிடா சரி. இந்த வழி ஃபுல்லாவே தப்போ? இல்லம்மா, அதான் மச்சான் சொல்லி அந்த பக்கம் திரும்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் வந்துருக்கோம். இது கரெக்ட் தான். முன்னா வெளியே போயிடலாம். எங்க திருப்பி நடக்க விட்டுருவாங்கன்னு யோசிச்சேன். ஓகே ஓகே. உடனே எந்த ரேஸ்க்கு போறீங்க? கேள்ற நல்லா கேள்வி ஃப்ரெண்ட்ல இருக்கும். என்னடா சும்மா வந்துட்டோம். இப்பதான் பேசுவோம். எங்க இன்னொரு வாயாடி கழுவு தவளை காணும். 2 பேருக்கும் சேர்த்தையும் பேச வந்திருக்கானே. ஆமா ஆமா, அவளுக்கும் சேர்த்து தான் நான் பேச வந்திருக்கேன். வெளியே போட்டுக்கு நிற்கதான் வாய். ஆமாம்மா, அவளுக்கு வாயானா இருக்கக்கூடாது. அவளுக்கு நீங்க என்னவா வேணா எனக்கு சந்தோஷம் தான். என்னடா என்ன வந்ததுல இருந்து ரொம்ப தான் கத்திட்டு இருக்க. அவன் எங்க நம்ம வந்துட்டோமே பதட்டத்துல வந்திருக்கான். சும்மா குழந்தை குறை சொல்லாதீங்க. சரி, எல்லாரும் எப்போ வருவாங்க? ஃப்ளைட் லேட் போமா, அதனால எல்லாரும் முன்னாடி வந்துட்டாங்க. ஐயோ, நான் கூட திருப்பி ஃபோன் பண்ணலையே. அங்க பேசிட்டோம். அவர் 3 வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு வேனு 2 காரு. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்காரு வேன்ல. எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் போகணும் கார்ல. சரி வாங்க போலாம். ஆமாம்மா, வாங்க போலாம். வாங்க. என்ன சென்னை ஃப்ளைட் அதிசயமா லேட் ஆயிடுச்சு. நாங்க வரோம்ல, அதான். சரி, எப்பவுமே ஆன் டைம்ல இருக்கும். டே கொஞ்சம் லேட்டா கிளம்புறானா ஒரு நாள் கூட கிளம்புறது இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க. எல்லாருக்கும் ஓகே தானே? டயர்டெல்லாம் இல்லையே? எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நிம்மதியாக தான் இருக்கும். வாங்க போலாம். சரி, அப்பா ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லப்பா வேண்டாம், எதுவும் வேண்டாம், வா போலாம். வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லப்பா, வாங்கப்பா போலாம். மற்றவங்களாம் இல்லைங்க, இவங்களை கூப்பிட்டு போங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன். சரிப்பா, நம்ம போலாம், வாங்க போலாம். வா, வீடு சூப்பரா இருக்கு. ஆண்டி செமையா இருக்கு வெளியே. சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா. உங்க வீட பாத்தீங்களா? அதை பார்த்து இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரியா தெரிஞ்சது? என்னமோ தாண்டி பிடிச்சிருக்கிறான் அவன். ஆமாங்க. இவ்வளவு பெரிய வீடா? விஷயம் போச்சு. தெரிஞ்சது எவ்வளவு கைக்குள்ள போட்டோ அதை எதை பண்ணி வீடா இது? தமிழ் வரேங்க. எல்லாரும் வர நேரத்துல எங்க போயிருக்கு? இல்லங்க, வந்தவங்க ரூமுக்கு கூட்டு போனேன். அந்த பசங்க ரூம்ல போய் விட்டு வரல, அவ்வளவுதான். இப்போ அப்பாலாம் வந்திருக்காங்க. வாங்கப்பா, வாங்கம்மா, வாங்கடா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வரும். என்னம்மா வேலையா அலைச்சலா? வண்டி இருக்கலாம், நீங்க 2 பேர் கஷ்டப்படுறீங்கல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜாலியா இருக்கு பண்றது. வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எங்க கூட தான் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? சரி அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா. அதுக்கு தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஜமாச்சிடலாம். அப்புறம் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அதானே பண்ணிடுவோம். வாங்க உட்காருங்க, காஃபி தரேன். எல்லாரும் டயர்டா வந்திருக்காங்க. ஃப்ளைட் வேற 1 ஹவர் லேட்டு. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரூமு காஃபி அனுப்பு. சரிங்க. ஒரு 5 வருஷம் வந்துட்டாங்கல்ல. காலையிலே வந்துட்டாங்க. பொண்ணு எங்க? சரி, நான் போய் அங்க பாக்குறேன். நானே உங்களை விட்டுட்டு காஃபியில கொடுத்துட்டாங்க, நாங்க வரப்போம். சரி வாங்க, ரூம் காட்டுறதுல கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வாங்க கீழே. அதுல என்ன இருக்கு? ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா அதுக்கப்புறம் ஜாலியா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி வாங்க போலாம். ஓகே.